ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆயுத பூஜைங்கிறதுனால நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தேங்க. பூ விலைலாம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன பூ என்னென்ன விலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த அருகம்புல் வந்து 40 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோங்க. ஆனால் இதோட பெரிய கட்டே வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம் நாங்கள் கோயம்பேட்டில். பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது. சும்மா இங்கே மட்டும்தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இது 40 ரூபாய். இது மருவு மறிக்கொழுந்துங்க. பாருங்கள், இந்த மருவு மறிக்கொழுந்து இது 3 கட்டி 20 ரூபான்னு சொன்னாங்க. இதை வாங்கிட்டு வந்தாங்க. இது துளசி, இது 20 ரூபாங்க. இந்த துளசி இதெல்லாம் நாளைக்கு முக்கியமாக சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்காமாவுக்கு நம்ம வைக்கணும். அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வாங்கிட்டு வந்தோம். இது பாருங்கள், இது சேர் 40 ரூபான்னாங்க. ஒரு சேர் வாங்கிட்டு வந்தோம். பிரிக்க முடியல, டைட்டாக இருக்குது. பாருங்கள், நல்ல பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது ஒரு சேர் 40 ரூபா. சாமந்தி தாங்க ரொம்ப விலையாகவே இருக்குது. பாருங்கள், இந்த சாமந்தி நல்லா செண்டு மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. இந்த சாமந்தி வந்து கிலோ 200 ரூபான்னாங்க. நாங்கள் அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம். ஒரு கிலோவே 60 ரூபா 50 ரூபான்னாங்க நாங்கள் கோயம்பேட்டில் வாங்குவோம். ஆனால் இப்போ பூ விலை எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இது பாருங்கள், முல்லை ஒரு சேரு 160 ரூபாங்க. இது பாருங்கள், நல்லா இது 60 ரூபாங்க பாக்கெட்டு. ஆனால் நாங்கள் பெரிய பாக்கெட்டை 80 ரூபா 100 ரூபான்னு வாங்குவோம். ஆனால் இந்த சின்ன பாக்கெட்டை 60 ரூபா. நாளைக்கு ஆயுத பூஜைங்கிறதுனால பூ விலைலாம் ஜாஸ்தியாக தாங்க. முக்கியமாக இந்த பூங்கள்லாம் சாமிக்கு நாளைக்கு முக்கியமாக வைக்கணுங்க. அதனால தான் அதில் கொஞ்சம் பாருங்கள், இந்த ரோஸ் வந்து 150 ரூபா நாங்கள் கிலோ. அரை கிலோ வாங்கிட்டு வந்தோங்க. இது பாருங்கள், 5 தாமரை 20 ரூபா. குட்டி குட்டி தாமரை தான். ஆனால் இங்கே போரூர் மார்க்கெட்டில் ஒரு பூ 20 ரூபான்னுவாங்க. அங்கே 5 தாமரை 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். ஜாதி வாங்கிட்டு வந்தோங்க. இது ஒரு சேர் 150 ரூபா. பாருங்கள், நல்லா இருக்குது. ஒரு சேர் 150 ரூபாங்க. அரை சேர் வாங்கிட்டு வந்தோம். இது ஹைலைட்டு மல்லி தாங்க. மல்லி தான் சரியான ரேட்டு. பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக 350 ரூபாங்க. ஒரு சேர் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். இதுவே வந்து 800 ரூபாய் ஆயிடுச்சுங்க இந்த பூ மட்டுமே. இது விலைக்கேற்றுறதுக்கு என்னங்க, நம்ம கோயம்பேட்டில் வாங்கினோம்னாக்கா 150 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து முக்கால் தான் கொடுப்பாங்க. முக்கால் டப்பா தான் இருக்கும். அதுவே 150 ரூபான்னுவாங்க. தேங்காவும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது ஒரு கவுளி 50 ரூபான்னாங்க. அரை கவுளி வெத்தலை வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம எப்போவுமே பூஜை பண்ணும்போது வெத்தலை விளக்கு போட்டு தான் நாங்கள் ஏற்றுறது. ஆனால் இந்த செவ்வாய் வெள்ளின்னு அங்கே இதை அரை கவுளி வாங்கிட்டு வந்தாங்க 25 ரூபான்னு. அப்புறம் பாருங்கள், இந்த பூசணிக்காய் நம்ம இங்கெல்லாம் வாங்கினோம்னா எப்படியும் 150 ரூபாய் 200 ரூபாய் கிட்ட வந்துருங்க இந்த பூசணிக்காய். ஆனால் இது வந்து 120 ரூபாய். நாங்கள் 6 கிலோ இருந்தது. 100 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். இது பொறி பாருங்கள், 100 ரூபான்னு சொன்னாங்க. 450 சொன்னாங்க. 400 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம்.